நமக்கெல்லாம் பணக்கார கடவுள்னா முதல்ல ஞாபகம் வர்றது பெருமாள் தான். ஆனால் அவரே ஒரு ஏழை பாட்டிக்கிட்ட கடன் வாங்கி தெருவில் நடக்கவே பயந்து போன கதை பாட்டிக்கிட்ட யாருக்கு தெரியும்? வாங்கின கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். திருப்பதி அடிவாரத்தில் கங்கம்மா அப்படின்னு ஒரு பாட்டி சுண்டல் விற்றுட்டு வந்தாங்க. சுண்டல் வியாபாரத்துக்கு பாட்டிக்கு போதுமான வருமானம் கிடைக்கும். ஒரு நாள் பக்தர் ஒருவனிடம், தினமும் ஏன் இந்த வழியாக நிறைய பேர் மலை ஏறுறீங்க அப்படின்னு பாட்டி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பக்தன், அட பாட்டி, திருப்பதியில் இருந்துக்கிட்டே பெருமாள் கோயில் இருக்கிறது உனக்கு தெரியாதா? அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா மறுபிறப்பே கிடையாது அப்படின்னு அந்த பக்தன் சொன்னானாம். நீ போய் பெருமானை வணங்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த பாட்டியும் மலையேறி ஏழுமலையான வணங்கி வரம் கேட்டாலாம். திரும்பி வர வழியில் ஒரு வயதானவர் பாட்டிக்கிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டாராம். வயதான ரூபத்தில் வந்தது நம்ம பெருமாளாம். அவர் பாட்டிக்கிட்ட, என்கிட்ட இப்போ காசு இல்லை, நாளைக்கு தரேன்னு சொன்னாராம். மறுநாள் பெருமாள் வரவே இல்லையாம். பாட்டி, அவன் வரவே இல்லை, நம்மளை ஏமாத்திட்டான்னு போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாட்டி இறந்து போயிட்டாங்க. மனிதனாக பெருமாள் உருவெடுத்து பாட்டியை ஏமாத்தினதுனால இப்போ வரைக்கும் அவர் கடன்காரனாகவே இருக்கிறாராம். இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் ஊர்வலம் செல்லும்போது பாட்டி இருக்கும் இடத்தில் பாட்டிக்கு பயந்து பயந்து எடுத்துக்கொண்டு போவாங்களாம். இதுதான் பாட்டிக்கிட்ட கடன் வாங்கின கதை.